காசி மாநகரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவரது பெயர் குணசீலன். பழைய பண்ட பாத்திரங்களை வாங்கும் ஒரு வியாபாரி அவர். தனது வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடித்து வந்தார். பழைய பாத்திரங்களை வாங்குவதற்கு ஊர் ஊராகச் செல்வார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது அவரது கொள்கை. அதே காசி மாநகரத்தில் இன்னொரு பழைய பாத்திர வியாபாரி ஒருவனும் இருந்தான். அவனது பெயர் சாமகேது. அவன் நல்லவனைப் போல் நடிக்கும் பொல்லாதவன். அவனது உள்ளமோ பேராசையில் ஊறிப் போய் இருந்தது. தனது வியாபாரத்தில் லாபத்தை மட்டுமே பார்ப்பான். அதனால் பாதிக்கப்படுவோரை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டான். குணசீலனும் சாமகேதுவும் ஒரே வகையான தொழிலைச் செய்து வந்த போதிலும் இருவரும் வடதுருவம் தென்துருவம் மாதிரிதான். ஒருநாள் சாமகேது மங்களபுரம் என்ற ஊருக்கு வியாபாரத்திற்காக போனான். அந்த ஊரில் ஒரு கிழவி இருந்தாள். அவளது கணவன் அரசாங்கத்தில் பதவியில் இருந்தவன். திடீரென்று அவன் இறந்துவிட்டான். கணவன் சேமித்து வைத்திருந்த சொத்து மிகவும் சொற்பம்தான். அந்த கிழவியை ஆதரிக்கவும் உற்றார் உறவினர் எவரும் இல்லை. அதனால் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் விற்றுத்தான் தனது பிழைப்பை நடத்தி வந்தாள் கிழவி. கடைசியாக அவளிடம் எஞ்சியிருந்தது ஒரே ஒரு கிண்ணம்தான். அதுவும் அழுக்கடைந்து மிகவும் மோசமாக இருந்தது. அந்த ஒரு கிண்ணத்தை விற்றுவிட்டால் பிறகு அவளிடம் விற்பதற்கு ஒன்றும் இல்லை. இந்த நிலைமையை நினைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த கிழவி கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்தச் சமயத்தில்தான் அந்த வீதி வழியாக வந்து கொண்டிருந்தான் பழைய பாத்திர வியாபாரி சாமகேது. பழைய பாத்திரங்கள் விலைக்கு வாங்கப்படும் என்று கூவிக்கொண்டே வந்தான் அவன். அந்த குரலை கேட்டதும் கிழவி அவனை அழைத்தாள். தன்னிடமிருந்த கிண்ணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். வியாபாரி அந்த கிண்ணத்தை அப்படியும் இப்படியும் திருப்பி பலமுறை பார்த்தான். ஏதோ சந்தேகம் வந்து கிண்ணத்தை தேய்த்து பார்த்தான். பின்னர் கிழவியை பார்த்து, அம்மா, இந்த கிண்ணம் மோசமான செம்பினால் செய்யப்பட்டது. அதனால் ஒரு பணம் கூட பெறாது என்று கூறினான். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஐயா, இதுதான் என்னிடம் கடைசியாக உள்ள பொருள். ஏதாவது போட்டுக் கொடுங்கள் என்று கெஞ்சாத குறையாக கேட்டாள் கிழவி. உன் நிலையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. சரி, 2 வெள்ளிப்பணம் தருகிறேன் என்று கூறினான் சாமகேது. போதாது ஐயா, 5 வெள்ளிப்பணமாவது கொடுங்கள் என்று கிழவி உண்மையிலேயே கெஞ்சினாள். முதலிலேயே தரித்திரம் பிடித்த கிராக்கி, உன்னிடம் வாங்கினால் இந்த நாள் முழுவதும் எனக்கு தரித்திரம்தான். உன் கிண்ணம் எனக்கு வேண்டாம், ஆளை விடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்துவிட்டான் சாமகேது. கிழவிக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. பேசாமல் அவன் கொடுத்த 2 வெள்ளிப்பணத்தையே வாங்கியிருக்கலாம். ஒருவேளை என் ஆசை என்னை கெடுத்துவிட்டது போலும் என்று கிழவி புலம்பிக் கொண்டிருந்தாள். அந்தச் சமயத்தில் பழைய பாத்திரங்கள் விலைக்கு வாங்கப்படும் என்று கூறிக்கொண்டே அந்த வழியாக குணசீலன் வந்தார். அவன் குரலை கேட்டதும் கிழவி தெருவுக்கு வந்து அவனிடம் தனது பழைய கிண்ணத்தை கொடுத்தாள். கிண்ணத்தை வாங்கி பார்த்த குணசீலன் அதை தேய்த்து பார்த்தார். அசல் தங்கத்தால் அது செய்யப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டார். அம்மா, இந்த கிண்ணம் 100 பொற்காசுகளுக்கு மேல் மதிப்பு பெறும். இதனை வாங்குவதற்கு அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை. நீ நகருக்குச் சென்று இதனை நல்ல விலைக்கு விற்று விடு என்று கிழவியிடம் கூறினார் குணசீலன். கிழவி வியாபாரி குணசீலனை நோக்கி அன்புடன் இவ்விதம் கூறலானாள். குழந்தாய், உன்னை பார்த்தால் மிகவும் நல்லவனாக தோன்றுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு பழைய பாத்திர வியாபாரி இங்கே வந்தான். அவனிடம் இதனை காட்டியதற்கு 2 வெள்ளிப்பணங்களுக்கு மேல் தர முடியாது என்று கூறி விட்டான். நீயோ இதன் மதிப்பு 100 பொற்காசுகளுக்கு மேல் இருக்கும் என்று கூறுகிறாய். இந்த தள்ளாத வயதில் இதனை நான் விற்பதற்காக நகரத்துக்குச் செல்ல முடியாது. உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை கொடுத்துவிட்டு நீயே இதை வாங்கிக் கொள் என்று கூறினாள் கிழவி. குணசீலனிடம் அப்போது 80 பொற்காசுகள் மட்டுமே இருந்தன. அவற்றை கிழவியிடம் கொடுத்து, அடுத்த முறை நான் இங்கு வரும்போது மீதி 20 பொற்காசுகளை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். குணசீலன் அங்கிருந்து நகர்ந்து சென்றதும் சாமகேது அங்கு வந்து சேர்ந்தான். ஈ கிழவி, கொண்டு வா அந்த கிண்ணத்தை. காலையில் வெறுங்கையுடன் போகக்கூடாது என்பதற்காக நீ கேட்ட 5 வெள்ளிக்கே வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினான் சாமகேது. உள்ளேயிருந்து வந்த கிழவி, பேராசைக்காரனே, அந்த கிண்ணம் அசல் தங்கத்தினால் ஆனது என்றும் அதன் மதிப்பு 100 பொற்காசுகளுக்கு மேல் இருக்கும் என்றும் கூறுகிறார்களே என்றாள் கிழவி. போய் வாயால் சொல்வார்கள், ஆனால் ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள் என்று கூறினான் சாமகேது.
நானா போய் சொல்கிறேன்? நீதான் பேராசை பிடித்த பொய்யன். இப்பொழுதுதான் ஒரு பழைய பாத்திர வியாபாரி 100 பொற்காசுகளுக்கு விலை பேசி 80 பொற்காசு களை கொடுத்துவிட்டு மீதியை பிறகு தருவதாகச் சொல்லிவிட்டு கிண்ணத்தை வாங்கிச் சென்று விட்டார் என்று கூறினாள் கிழவி. இதை கேட்டதும் தனது தலையில் இடி விழுந்து விட்டது போல உணர்ந்தான் சாமகேது. எப்படி என் வியாபாரத்தை நீ பிடித்து கொண்டாய் என்று சண்டை போடுவதற்காக குணசீலன் சென்ற திசையை நோக்கி ஓடினான் சாமகேது. அவன் அவரை நெருங்கியபோது அக்கரைக்குச் செல்வதற்காக படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் குணசீலன். சாமகேது அங்கு வந்து சேர்வதற்குள் படகு கிளம்பிவிட்டது. நிறுத்து நிறுத்து என்று கூறி ஓடிக்கொண்டே ஆற்றுக்குள் வந்த சாமகேது நீந்த தெரியாததால் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டான். எனவே பேராசை துன்பங்களை அழைத்து வந்து தொல்லை கொடுக்கும், பேராசையோ உயிரை பறித்து வாழ்வையே முடிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.